விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இல்ல நான் கேக்குறேன், டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்களா? டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல இந்தியா முழுவதும் இருக்கு? இந்தியா முழுவதும் இருக்குல்ல. இதே வந்து SIR கொண்டு வரும்போது இதே பிரச்சனை இருந்தது இல்ல. சோ டீலிமிட்டேஷன் ஒரு SIR வரும்போது இதுதான் பிரச்சனை இருந்தது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் டிஃபரெண்ட் ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் வரும்போது இந்த ரூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இருக்கு. இன்னொன்னு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான குரல் திமுக ஃபர்ஸ்ட் எழுப்புவாங்க. பெண்கள் முன்னேறக்கூடாது. இப்போ டீலிமிட்டேஷன்னாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்கள் முன்னேறிடுவாங்க, அதுதான் பிரச்சனை இருக்குல்ல. 33% ரிசர்வேஷன். நீங்க வந்து இத்தனை வருடங்களாக காங்கிரஸோட ஆட்சியில இருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க? 33% எவ்வளவு போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது சாத்தியமானது, அது உங்களால பொறுத்துக்க முடியல. ஐயோ பெண்கள் முன்னேறிடுவாங்களே, அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஆணாதிக்கத்தை வந்து அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அந்த மேல் ஈகோ இருக்கு பாருங்க. திமுக காரங்க அந்த கட்சியில இருந்திருக்கேன், அந்த மேல் ஈகோ அவங்களுக்கு பாதிக்குது. பெண்கள் முன்னேறிடுவாங்க, அது இருக்க கூடாது. பெண்கள்னா நமக்கு தம்முக்கு கீழே தான் இருக்கணும், நம்ம அடிமைதான் இருக்கணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதனாலதான் அந்த டீலிமிட்டேஷனுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. டீலிமிட்டேஷன் சரியாக படிச்சுட்டு டீலிமிட்டேஷன் பத்தி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கன்னா பெட்டரா இருக்கும். உதயநிதி அவர்களுக்கு சகோதரர் மாதிரி இருக்காரு, தம்பி மாதிரி இருக்காரு. அவருக்கும் சொல்றேன், தம்பி கொஞ்சம் டீலிமிட்டேஷன் என்ன இருக்குன்னா பிளைண்டா உங்க அப்பா ஃபாலோ பண்ணாதீங்க. கொஞ்சம் தெளிவாக நீங்க படிச்சவங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க, டீலிமிட்டேஷன் என்ன இருக்கு. SIR பத்தி இதுதான் பேசுறீங்க, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி அதுதான் பேசுறீங்க. பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக, நாட்டுடைய நலனுக்காக தான் டீலிமிட்டேஷன் இருக்கு. படிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. அப்ப அவங்க என்ன, அவங்களோட பிரச்சனை 8 சீட் அதிகமா இருக்கு இல்ல அதிகமா பண்ணணும் சொல்றாங்க. இல்ல இங்க தமிழ்நாட்டிலே 39 இருக்குல்ல, 39 இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை? இதுதான் ஸ்டார்டிங் இருக்குல்ல. கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். 125 கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதானே முடியும். நாங்க டெல்லியில இருந்து வேற வந்திருக்கிறாரு இவர், நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கு, டீலிமிட்டேஷன் பத்தி அவரும் பேசுவாரு. Whenever the Stalins are in trouble, they know a simple formula to spread misconceptions and mislies about devolution of taxes, number one, and number two, spread misconceptions about delimitation. Let me tell this to you, if at all, any state will benefit out of delimitation more, it will be the southern states. Why? Because there is a very clear formula, 50% increase for all the states. So if Uttar Pradesh, and today, by the way, Stalins continue to mislead the people, the population of Tamil Nadu and Rajasthan are the same. Rajasthan has 25 seats, Tamil Nadu has 39 seats. So imagine after delimitation, Tamil Nadu seats will go up to possibly 59 and Rajasthan seats will go up to 37. So who gains more? And because the population rise is less over here, obviously you will have each member of parliament catering to fewer number of constituents per seat. So obviously it is the southern states which will gain. But the narrative which he is presenting is completely opposite, which only shows that they have no real issues to fight with. So that is what I am saying. When it was delimitation was done previously, the population of Rajasthan might have been very, very less when compared to Tamil Nadu. It would have come up. No. What I am saying is that today, if you just increase 50% the seats of both Rajasthan and Tamil Nadu, and then divide it by the total number of population in each state, even in that situation, Tamil Nadu stands to gain. Because the total number of constituents which each member of parliament is catering to will be fewer in Tamil Nadu. But the impression which the Stalins give is, injustice is being done to southern states, which is absolutely not the case. The only people who have done injustice is the Stalins. Today I was there at an education summit of teachers before coming here. There is a research paper which the professional cell of BJP in Tamil Nadu has prepared for the education sector. Even in the education sector,
There are about 95,000 students in the primary school who are going to schools with single teacher. Imagine there are about 1,800 schools across Tamil Nadu which are running with only one teacher. Is that not a scam? So everywhere it is only the Stalins who have ruined Tamil Nadu, and to deflect attention from that, they keep playing the victim all the time. இல்ல இது தோல்வி பயத்துல தான் இந்த மாதிரி பேச்சு வருது. அவங்களுக்கு தெளிவாக இருக்க தோல்வி அடையும் போறோம். அந்த தோல்வி பயத்துல தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. மக்களை திசை திருப்புறதுக்காக பொய்யான விஷயத்தை அவங்களுக்கு காதுல குடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள். சோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், the most beneficial states will be the South Indian states. ஆனா அது மட்டும் உண்மை மட்டும் பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை மட்டும் என்னன்னா தெரியாது. பொய் மட்டும் பேசி 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 பழகிட்டாங்க, உண்மை வாயில வரதே இல்ல. So why are we even comparing? Let's talk about Tamil Nadu. So I'm talking. இல்ல சார், I'm not going to. நான் இன்னொரு சிட்டி கம்பேர் பண்ணி இன்னொரு ஸ்டேட் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. நம்ம ஏன் இன்னொன்னு மாநிலத்தை கம்பேர்? நம்ம வீட்டுல அழுக்கு இருக்குன்னா முதல்ல அந்த அழுக்கு சுத்தம் பண்ணுவோமே. பக்கத்து வீட்டுல என்ன அழுக்கு இருக்கு அது ஏன் நம்ம பாக்குறோம்? சார் எவ்வளவு சார் சார் இட்ஸ் சார் லெட் மீ டாக் அபவுட் மை ஸ்டேட். ஐ எம் மோர் வரிட் அபவுட் மை ஸ்டேட். பக்கத்து ஸ்டேட்ல நான் அங்க பெட்டரா இருக்கு இங்க பெட்டரா இருக்கு இல்ல. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்கு இந்தியா எப்படி இருக்கு அந்த கம்பேரிசனே பண்ணல. ஐ எம் சேயிங் என்னுடைய growth என்ன இருக்கு. நான் இங்க இருக்கும் போது என் வீட்டுல அவ்வளவு அழுக்கு இருக்கும் போது அது ஏன் சுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த வீடு சுத்தம் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2016 இருந்து 2021 வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய கவர்னன்ஸ் நல்லா இல்ல, அவ்வளவு குற்றங்கள் நீங்க சாத்துனீங்க. அதனால நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்க. நாங்க எல்லாமே சுத்தம் பண்றோம். கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன சுத்தம் பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. crime against women has gone up by more than 300%. There are more than how many POXO cases have gone up? Almost 200% POXO cases have gone up. So நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா இதுதான் நான் சொன்னேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டாக்கா அங்க நடக்கலையா இங்க நடக்கலையான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், என் வீட்டுல அவ்வளவு அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணி தரேன்னு நீ சொன்ன, அது ஏன் பண்ணல? இது என்னுடைய கேள்வி. Sir, here the ruling party in the state has direct links with drug kingpins Jafar Sadiq and Sarfaraz Nawaz. Where does it happen in any other state? 3000 kilo cocaine was confiscated. அதுக்கு இதுவரைக்கும் பதில் இருக்கா? இது யாராவது மறக்க முடியுமா? இன்னைக்கு Sir, where are these cocaine? That is what the law and order is with the CM. அவர் சொல்லணுமே. Sir, it's not produced. அதுக்கு தான் கரெக்ட் சார். இட்ஸ் நாட் ஜம்பிங். ஐம் சேயிங் இங்க இருக்கும்போது உங்க ஆளுங்க தானே எடுத்துட்டு வராங்க. விசாரணை நடத்துங்க. உங்க ஆளுங்க தானே 3000 கிலோ கோகேன் பறிமுதல் ஆயிருக்கு. அது டைரக்ட் லிங்க் ஜாஃபர் சாதிக் இருந்தாரு. அது உங்க கட்சிக்கு சார்ந்தவங்க. நீங்க தானே கூட நின்னுட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவர் தானே. அப்புறம் 3000 கிலோ கோகேன் தமிழகத்துக்கு வரும்போது டிஎம்கேக்கு உங்க ஆட்சி இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம உள்ள வருமா? அப்போ லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கீழே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்க இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க மக்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. அது கேக்குறேன். வீடியோ லாஸ்ட் இயர் இந்தியா டுடேலே ஒரு வீடியோ கிளியரா இருந்தது. அறிவாலயம் சென்னையில அறிவாலயம் பக்கத்து ஸ்ட்ரீட்ல அந்த பவுண்டரி வால் பக்கத்துல போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்க உட்கார்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த வீடியோவே கிளியரா இருந்தது. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்திருக்காரா இனி வரைக்கும்? அறிவாலயம் ஒட்டி. அப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா, ஒரு டெலிவிஷன் காரங்களுக்கு ஒரு பிரஸ் காரனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேள்வி நாங்க கேட்கிறோம். பதில் இருந்தா கொடுங்க. பதிலே வரமாட்டேங்குது உங்க சைட்ல இருந்து. சரி, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு காலையில மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி காட்டிட்டு பத்து வச்சாங்க. அது என்ன பத்து வச்சாங்க? என்ன சார் பத்து வச்சாரு காலையில? டீலிமிட்டேஷன் பிளாஸ்டிக் தானே. பேசிக் பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். முதலமைச்சருக்கு அது கூட தெரியாதா? ஏங்க லைட்டர் வச்சுட்டு பிளாஸ்டிக் ஃபுல்லா பாருங்க.
பிளாஸ்டிக் இஸ் பேன் தானே? ஒரு முதலமைச்சர் பண்ற செயலா இது? பிளாஸ்டிக் லைட்டர் நீங்க பிளாஸ்டிக் இஸ் பேன் அது கூட தெரியாம இருப்பீங்களா? அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த மயக்கத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எதுல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பேசிக் ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? பிளாஸ்டிக் நான் வந்து மக்களுக்கு காட்டுறேன், பிளாஸ்டிக் இஸ் பேண்ட், அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் தான். ஏன் 1000 விளக்குல இன்னைக்கு சென்னையில 1000 விளக்குல 8000 ரூபாய் கூப்பன் வந்து போலி கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்குது. அப்புறம் நீங்க மக்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் திமுக காரங்கள 18 பேரு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா இருக்கு, எங்க ஊருக்கே வராதே சொல்ற அளவுக்கு விரட்டுறாங்க. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். That you should be telling me, sir. அவர் பேரு சுந்தர் தான், அதனால கேக்குறேன். So you also Mr. Sundar. Great. So nice to know that one Sundar is asking about another Sundar. Well, we are doing our best. We hope for the best. And பார்க்கும்போது I feel that மக்கள் வந்து அந்த ஷிஃப்ட்க்கு ரெடியா இருக்காங்க. என்னன்னா சுந்தர் சார் அவ்வளோ பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சினிமால மட்டும் தான் பார்த்திருக்காங்க, சினிமால அவர் வசனங்கள் எழுதுறது மட்டும் தான் பார்த்திருக்காங்க. நான் எப்பவுமே அவர் பத்தி பேசுவேன். அவருக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்கு, வரலாறும் அரசியலும். அவர் அவ்வளோ உள்ள வாங்கியிருக்காரு, அது யாருக்கும் தெரியாது. And I kept saying from day one, don't touch that side because Sundar is very very deep into politics and history. அவர் காட்ட மாட்டாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் what history and politics can do magic. யார் விமர்சனம் பண்றாங்க? அத பேர் சொல்லுங்க. ரைட், அவர் பேர் உச்சரிக்க நான் விரும்பல. அவருடைய படிப்பு காட்டுறாரு இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டு. நானும் சுந்தர் சார் எங்களுடைய வளர்ப்பு நாங்க வெளிப்படுத்துறோம். அவர் பத்தி தவறாக வார்த்தையில தகாத வார்த்தையில பேசாம இருக்கிறதுக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.